சிந்தித்து பாருங்க. இன்று தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது என்பதற்கு ஒரு சின்ன புள்ளி விவரம். இந்தியா முழுக்க வரி வசூல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வரி வசூல்ல மத்திய அரசு தன்னுடைய செலவினங்களுக்கு போக 41% மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு ஒதுக்குகிறது. நமக்கு மத்திய அரசு தருவது எவ்வளவு தெரியுமா? வெறும் 29 ரூபாய். தமிழர்களே சிந்தியுங்கள், உலக தமிழர்களே சிந்தியுங்கள், தமிழ்நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்களே சிந்தியுங்கள். கொடுக்கின்றோம். அவர்கள் நிதி பகிர்வு என்ற பெயரில் தமிழ்நாட்டுக்கு தருவது 29 ரூபாய். இதர தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஆந்திராவுக்கு 46 ரூபாய், கர்நாடகாவுக்கு 13 ரூபாய், தெலுங்கானாவுக்கு 49 ரூபாய். தென்னிந்திய மாநிலங்களுக்கான ஒதுக்கீடு அல்ல. தமிழ்நாட்டுக்கு 29 ரூபாய் கொடுத்தா நமக்கு கிடைக்கிற 29 ரூபா தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஏறத்துல இதே அளவுக்கு குறைவு. ஆனால் மத்திய பிரதேசத்துக்கு 279 ரூபாய், உத்தரப்பிரதேசத்துக்கு 333 ரூபாய், பீகாருக்கு 922 ரூபாய். இது எவ்வளவு பெரிய அநீதி! ஏன் இந்த பாரபட்சம்? இதைத்தான் பினராயி விஜயன் டெல்லியில ஒரு போராட்டம் நடத்தி கேள்வி கேட்டிருக்கு. 2014 தொடங்கி 2022 வரை தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டுடைய அரசு ஒன்றிய அரசுக்கு வரி வசூல் செய்து கொடுத்த தொகையுடைய மதிப்பு 5.16 லட்சம் கோடி. தமிழர்களை புரிந்து கொள்ளுங்கள். 2014 அதிமுக அரசு இருக்கு, திமுக அரசு இருக்கு, இவரெல்லாம் சேர்ந்து 2022 வரை ஒன்றிய அரசுக்கு வசூல் செய்து கொடுத்த பணத்துடைய மதிப்பு 5.16 லட்சம் கோடி. ஆனால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததோ வெறும் 2.8 லட்சம் கோடி. எவ்வாறு நாம் ஏமாற்றப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்கிறீர்களா? தமிழர்களாய் நாம் ஏன் ஒன்றுபட வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறீர்களா? திராவிட அரசினை ஏன் வலிமைப்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறீர்களா? இப்படி கொடுத்தவங்க உத்தரப்பிரதேசம் என்ன செஞ்சிருக்கு? நல்லா புரிஞ்சுடுங்க. உத்தரப்பிரதேசம் எவ்வளவு கொடுத்திருக்கு தெரியுமா? 2.24 லட்சம் கோடி. வெறும் 2.24 லட்சம் கோடி உத்தரப்பிரதேசம் கொடுத்திருக்கு. உத்தரப்பிரதேசம் பெற்றது எவ்வளவு தெரியுமா? 9.4 லட்சம் கோடி. என்னையா அது அநியாயம்? எவ்வளவு பெரிய அநீதி! வட இந்திய ரயில்வே நஷ்டத்தில் இயங்குகிறது, தென்னிந்திய ரயில்வே லாபத்தில் இயங்குகிறது. தென்னிந்திய ரயில்வேயில் கிடைக்கக்கூடிய லாபத்தை வட இந்திய ரயில்வேயில் போடுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இரட்டை வழி சாலைகளை அமைக்க சொன்னால் நிதி இல்லை என்று சொல்கிறார்கள். நாங்கள் தமிழ்நாட்டிலே கட்டணம் செலுத்தி ரயிலிலே பயணிக்கிறோம், எங்களுடைய சரக்குகளை கட்டணம் செலுத்தி ரயிலிலே அனுப்புகிறோம். ஆனால் வட இந்தியாவிலே அது இல்லை, அங்கு நஷ்டமாக இருக்கிறது. எங்களுடைய லாபத்தை அங்கு நீங்கள் செலுத்துகிறீர்கள். ஆனால் எங்களுடைய தமிழ்நாட்டில கூடுதலாக எங்களுக்கு ரயில்வே இருப்பு பாதை வேண்டும், இரட்டை ரயில் பாதை இருப்பு வேண்டும் என்று சொன்னால் மறுக்கிறீர்கள். இதுதான் ஒன்றிய அரசுடைய கூட்டாட்சி தத்துவத்தின் நீதியா என்று நாம் கேட்கின்றோம். தமிழர்களே, இந்த ஆபத்தான அரசியலை புரிந்து கொள்ளுங்கள். டெல்லியின் கூட்டாட்சி தத்துவம் இன்று தென்னிந்தியாவுக்கு எதிராக இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது. இதையெல்லாம் நாம் பேசி அடுத்த தலைமுறைக்கு விளங்க வைக்க வேண்டும். இன்று தமிழ்நாட்டில் தான் ஊடகத்தில் ஜனநாயகம் இருக்கு, தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இருக்கு. இங்க தான் சிஏஜி அறிக்கை சொன்னிச்சுல, மோடி அரசு 7 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டில் தான் நாம் வாதித்தோம். வட இந்திய ஊடகங்கள் அதை விவாதிக்க மறுக்கின்றன. அதனால்தான் 6000 கோடி ரூபாய் செலவு செய்து மோடி அரசு தங்களை தம்பட்டம் அடித்துக் கொள்கிறது. யாருக்கு? ஒரு சார்பாக செயல்படக்கூடிய, ஜனநாயகத்தை சாகடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வட இந்திய ஊடகங்கள். பாருங்க, மிக மோசமான ஒரு ஊழல். அதாவது பாருங்க, காங்கிரஸ் பீரியட்ல அண்ணா ஹசாரன்னு சொல்லி ஒரு கிழவனை கொண்டு டெல்லியில உட்கார வச்சு உண்ணாவிரத நாடகத்தை வச்சு நாட்டு மக்களை காங்கிரஸ் கட்சி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஊழல் செய்வதாக சித்தரித்து நாடு முழுக்க குண்டுகளை வெடிக்க வைத்து தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் காங்கிரஸ் ஊழலின் காரணமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்போது ஸ்பெக்ட்ரம் ஊழலை பற்றி பேசியவர்கள், அப்பொழுது அண்ணா ஹசாரேவுடைய ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை பற்றி பேசியவர்கள், சிஏஜி அறிக்கை 7 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறது மோடி அரசு என்று சொன்னதை பற்றி விவாதிக்கவே இல்லை. மிக மோசமான ஒரு ஊழல் என்ன தெரியுமா? துவாரகா நெடுஞ்சாலை. துவாரகா நெடுஞ்சாலை அமைப்பதற்கு 1 கிலோமீட்டருக்கு திட்ட செலவு 18 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்தது. ஆனால் கொடுத்தது என்னவென்று சொன்னால் 250 கோடி ரூபாய். உலகத்துல எங்கேயாவது இப்படிப்பட்ட ரோடு போட்டிருக்கானா? ஏண்டா விமானமா உடப்போம் அந்த ரோட்ல? 18 லட்சம் கோடியே 18 கோடியை நீங்க ஒதுக்கி விட்டு 250 கோடி ரூபாய் நீங்க செலவு செஞ்சீங்கன்னா உலகத்துல இதை விட ஒரு இமாலய ஊழல் வேறு எதுவாக இருக்க முடியும்? புல்வாமா தாக்குதல் உண்மைகள். அந்த கவர்னர் சத்யபால் மாலிக் சொன்னாரு, நான் ராணுவ வீரர்கள் இந்த வழியா தரை வழியா அனுப்பாதீங்கன்னு சொன்னேன். ஆனால் இந்த செய்தியை காதில் வாங்கிக் கொள்ளாமல் தரை வழியாக அனுப்பினார்கள்.
உயிர் பலி ஏற்பட்டு விட்டது. உடனடியாக நான் உள்துறை அமைச்சரிடம் கேட்டேன், இதை பற்றி பேசாதீர்கள் என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னார். உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக எல்லையிலே குடும்பத்தை பறிகொடுத்து விட்டு காத்திருக்கக்கூடிய அந்த ராணுவ வீரர்களை பழிவிட்டீர்களே, உங்களை விட ஒரு தேச துரோகிகள் யாராக இருக்க முடியும்? சீனா நம்முடைய எல்லைகளை ஆக்கிரமித்திருக்கிறது, அதை பற்றி ஒரு பேசாத பிரதமர் இந்திய மண்ணில் இருந்து கொண்டிருக்கிறாரே. சொந்த மாநிலம் மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆடை அவிழ்க்கப்பட்ட சகோதரிகள் நிர்வாணப்படுத்தப்பட்டு சாலைகளை தரதரவனை இழுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை அந்த மாநில பாஜகவுடைய முதலமைச்சர் சொல்கிறார், 100 சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, யாரோ அதை வீடியோ எடுத்து போட்டு விட்டாங்க, இது ஒரு சம்பவம் தான் சொல்கிறார். நடந்த சம்பவத்துக்கு அவர்கள் வருந்தவில்லை, இந்த செய்தி வெளியே வந்து விட்டது என்பதற்காக வருந்துகிறார்கள். இன்று வரை பிரதமர் மோடி மணிப்பூருக்கு செல்லவில்லை. இப்படிப்பட்ட மோசமான நிலை இந்த நாடு இருக்கின்ற பொழுது இந்தியாவை யார் காப்பாற்றுவார்கள் என்று சொன்னால் தமிழர்கள் தான் காப்பாற்றுவார்கள். திராவிட அரசியல் தான் காப்பாற்றும்.